ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜேகேவோட ஐ எம் நாட் யோர்ஸ் 14th பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துங்க. எனக்கே வந்துச்சு, நானே முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகேடா, நம்ம இப்போ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி முடிச்சிருப்பீங்க. அப்போ ஜேகே கில்ட் ஆகி அப்படியே வெளியே போயிடுப்பான். ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே செம்ம கோமா அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேரிங் அப்படியே தட்டுறான். ஜேகே என்ன பண்ண? அவகிட்டே நீயும் தலைவலிக்குதே. ஜேகேக்கு இப்போ ரொம்ப கில்ட்டாக இருக்குது. பிகாஸ் அவனும் உங்ககிட்ட அப்படி தானே நடந்திருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப காண்டாகுது. அந்த கோவத்தோடையே அப்படியே அவன் குடோனுக்கு தான் போகிறான். அவன் இப்போ டைரெக்டாக ஐரன் கிட்ட தான் போய் பல்லாருன்னு ஒரு அறையிறான். என்ன என்ன இப்போ உனக்கு வேணும்? என்னடி பண்ண? என் வாயின் என்னடி பண்ண? என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாள் அவள். அநேகமாக நீ அவன் மேலே தானே கோவப்பட்டிருக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்ன அடிச்சிட்ருக்க? என்ன சொன்ன? அவ என்னடி வாய்க்கு வந்தபடிலாம் பேசிகிட்ருக்க? என் என்னை பற்றி எனக்கு தெரியும்டி. என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவள் ஜாக்சன். வாயம் மூடிடு. நான் எடுக்கிற கோவத்தில் உடனே நான் சாவடிக்காமல் இருக்கேன்னு நினச்சிக்கோ. நீ அதை மட்டும்லாம் பண்ணல. சீக்கிரம் படி. உடனே நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் சாவிட மாட்டேன்டி. ஒரு 10 நிமிஷத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் செம்ம கோவமா நேராக அவங்க வீட்டுக்கு தான் வரான். அப்போது டயாவுக்கு கால் பண்ணி வாயினை ரெடியாக இருக்க சொல்லு. ஏன்டா என்னாச்சு? இருக்க சொல்லு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிவிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு தான் வரான். அப்போ டயாங், யாருண்ணா? ஜேகே தான் உன்னை ரெடியாக இருக்க சொன்னான். எதுக்கு தெரியல, நீ ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வெளியே போயிடுறான். இப்போ நீங்களும் எப்பயும் போல் சிம்பிளாக ரெடியாகி இருக்கீங்க. இப்போ ஜேகே செம்ம கோமா ஃபாபயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே என்னாச்சு? ஃபயர் ஒன்றும் இல்லை. ஜேகேம்மா என்ன? ஒன்றும் இல்லை, வா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே உங்களை டிரைவர்ஸ் கிட்டில் உட்கார வச்சுட்டு ஜேகே வண்டி ஓட்டுறான். பின்னாடி அவங்க உட்காந்துருக்கான். மச்சான் என்னாச்சு? சும்மா வாடா, நான் இருக்கிற டென்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 3 பேரும் அந்த குடோனுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் ஜேகே கிட்ட எதுவுமே கேட்கல எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அவன் கிளம்ப சொன்னால் நீங்கள் கிளம்பி உட்காந்துருக்கீங்க. இப்போ குடோன் ஒன்றே நீங்கள் ஜேகேவை அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஜேகே இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? வாயன். இப்போது ஜேகே அவங்கள அப்படியே ப்ரெடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவன் ஒரு ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஐரனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவை ஷாக்கிங்காக பார்த்துட்டு, ஜேகே என்ன பண்ணியிருக்க? ஜேகே வயன் நீ அமைதியாக உட்காரு. அவள் உங்களை பார்த்துட்டு, வயன் இங்கே பாரு வயன், ஜேகே என்ன போட்டு அடிக்கிறான் வயன், எனக்கு பசிக்குது வயன், சாப்பாடு கூட போடல வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடிக்கிறா. நீங்கள் அவளை கண்டுக்கவே இல்லை. ஜேகேவே பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் ஜேகே? வயன் எல்லாம் உனக்காக தான், நீ அவகிட்ட என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே அவளையே பார்த்துட்ருக்கீங்க. அவள் ப்ளீஸ் வயன் என்னை காப்பாற்றுவாயன், உன் அக்காவை காப்பாற்றுவாயன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. பட் நீங்கள் உனக்கு இதெல்லாம் டிசர்வ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னை ஒரு பொருட்டாக நினச்சிருக்கியா நீ? பட் நான் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தேன். ஆனால் நீ அந்த ஜாக்சன் கூட சொந்த தங்கச்சியவே கூட்டி சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நீ இப்படி இருக்க? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? நான் உன் தங்கச்சி தானே. உனக்கு இது வேணும்னா நான் கொடுத்துருக்க போகிறேன். தேவையில்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ தான் எனக்கு எல்லாமே இருந்திருக்கணும். ஆனால் நீ அப்படி இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. ஜேகே கைத்தை அவுத்து விடு வயன், அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே அப்படியே ஒரு கண்ணு தான் காமிக்கிறான்.
பாடி கார்ட்ஸ் எல்லாம் கை தவுத்து விட்டுறாங்க. ஜேகே, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ ஜேகே, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டேவன் கூட போயிடுறீங்க. இப்போ ஜேகே ஒரு ஸ்மார்ட் பண்ணிட்டு, கேட்டியா, தட்ஸ் மை கேர்ள், என் பொண்டாட்டி, உன்னை கொன்றுடான்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறா. என் பொண்டாட்டியில் அப்படி தான் இருப்பா. சரி, உன் கடைசி ஆசை சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு ஐரன் கிட்டே கேட்டுட்ருக்கான். பைரட், ஜேகே என்ன பண்ண போகிற? ஜேகே என்ன விட்டுரு. ஜேகே என்ன பண்ண போகிற? ஏன் இவ்வளோ நாள் திமுறாக பேசினல, அப்போ உனக்கு தெரியலையா? ஜேகே, நீ யார்கிட்ட கை வைக்கிறேன்னு தெரியாமல் கை வச்சிட்ருக்க. யாராக இருந்தால் எனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆசை என்னன்னு இப்போ எனக்கு நீ சொல்கிற. இல்லைன்னா நான் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் கண்ணிலேருந்து டியாஸோட டேங்கோட அப்படியே போயிட்டே இருக்கீங்க. டேங் உங்களை பார்க்குறான். வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா போகலாம். வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி போயிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த புல்லட் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே ஷாக்காகி அப்படியே நிற்கிறீங்க அந்த இடத்துல. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியாஸ் வருது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. பின்னாடி பார்க்காம, ஏன் வயனை வாட்டி டார்ச்சர் பண்ணுற, செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தட்டைக்கமே இல்லாமல் அழைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் வெளியே போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போது ஜேகேவோட அக்கா கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அதை பிக் பண்ணிட்டு, சொல்லுங்கள் அண்ணி, கிளம்பிட்டேன் வயன். கிளம்பிட்டேன் அண்ணி. ஓகே, நான் உனக்கு கார் அனுப்பியிருக்கேன், அவங்க வெளியே வந்திருக்கு, நீ அதில் ஏறி வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. ஓகே அண்ணி அப்படி சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிட்டு எல்லா ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போது அந்த காரில் ஏறி போகிறீங்க. இப்போ அது ஒரு பெரிய மால் தான். அந்த மாலுக்கு தான் போகிறீங்க. இப்போது ஜேகேவோட அக்கா அந்த மாலோட என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நீங்கள் போயிட்டு அண்ணி அப்படி சொல்லிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு, அண்ணா அப்படி இருக்காரு? அவனா எங்கேயாவது சுட்டு தொலை எங்கேயாவது போயிருப்பான். வீடு இந்த ஜேகே அவனே திருத்தவே முடியாது. மின் அப்படி இருக்கான். அவனுக்கு என்ன, ஸ்கூல் போயிருக்கான், இனிமேல் தான் வருவான். அவன் அவனை கேட்டுகிட்டே இருக்கான், நீ வா என் வீட்டுக்கு. ஓகே அண்ணே, கண்டிப்பாக வரேன். ஜேகே வந்ததும் ஜேகே கிட்டே கேட்டுட்டு வரேன். இருந்தாலும் அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்குறத விட மாட்டியே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட கொடுத்து காரில் வைக்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கஃபேக்கு போயிட்டு உட்காந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் என்ன வயன், எப்போது குட் நியூஸ்லாம் சொல்ல போகிறீங்க? அதுவா, யோசிக்கலாம், மேபி கூடிய சீக்கிரத்தில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் 2 பேரும் செம்ம ஷாக்காக அப்படியே கீழே குனிஞ்சிடுறீங்க. அங்கே இருக்க எல்லா பாடி கார்ட்ஸும் உங்களை சரண்டர் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கிட்டு இருக்க பாடி கார்ட்ஸ், இங்கே ஜேகேவோட பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது உங்கள் 2 பேர்த்தையும் 2 பாடி கார்ட்ஸ் அப்படியே சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு பயங்கரமாக கை கால்லாம் நடுங்குது. அப்போ நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க, பட் ஜேகே பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். அவன் அங்கே ஒரு மீட்டிங் ட்ரக் டீலிங்கில் இருக்கான். நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவன் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கான். அப்போ நீங்கள் டேரெக்டாக டேங்க்கு கால் பண்ணுறீங்க. அப்போ அவன், என்ன வயன், நாங்கள் மீட்டிங்கில் இருக்கோம் அண்ணா, நானும் அண்ணியும். வயன் என்னாச்சு வயன்? அது அண்ணா, நானும் அண்ணியும் மால் வந்தோம் அண்ணா. இங்கே கன்ஷூட்லாம் நடக்குது அண்ணா, பயமாக இருக்கு அண்ணா. ஜேகேக்கு கால் பண்ண அவன் பிக் பண்ண மாட்டேங்கிறான் அண்ணா, சீக்கிரம் வாங்க அண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டைம் பேசிகிட்டு இருக்கும் போதே ஜேகேக்கு ஒரு கால் வருது.
ஜேகே அதை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கான். அன்னோன் நம்பர்லேருந்து வேறு வருது. ஜேகே கட் பண்ணி விட்றான். பட் மறுபடியும் கால் வருது. ஹன்சக் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்துட்டு, யார் நொய் கால் பண்ணிட்டே இருக்கீங்க? ஹாய் ஜேகே, த கிரேட் மாஃபியா கிங் மிஸ்டர் ஜான் ஜங்கோக். என்ன உன் ஒய்ஃப் அண்ட் யுவர் சிஸ்டர் 2 பேரும் மாலில் இருக்காங்க போல். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம ஷாக்காக எழுந்திரிச்சு அப்படியே நிற்கிறான். ஷாக்கை குறை ஓ அக்கா அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கா. பாவம் அன்பு பொண்டாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கா. நீ போய் காப்பாற்றலனா அக்காவும் பணமாக தான் வருவா, அவளும் பணமாக தான் வருவா. யோர் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஜேகேக்கு செம்ம ஃப்ரெஷ்ரேட்டராக இருக்குது. டேட்டாயம் யாரா அவன்? என் ஃபைன் எங்கடா? அவங்க எங்கடா 2 பேரும் வெளியே போனாங்க? வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அந்த மீட்டிங்கை கூட கவனிக்காமல் தலை தெறிக்க காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறானுங்க. அந்த மாலே தரமட்டமாகி கிடக்கு. ஆனால் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் மட்டும் போவே இல்லை. பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அதில் முக்கால்வாசி ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் பாதி பேர் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்காங்க. பட் இருந்தாலும் இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் மற்ற பாடி கார்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது வயன், ஹனி நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜேகேவோட அக்காவோட ஸ்டொமக்கில் வந்து ப்ளீட் ஆகுது. நீங்கள் ஐயோ அண்ணி ப்ளீட் ஆகுதா அண்ணி? வயன், நீ இங்கேருந்து போயிடு அண்ணி. என்ன அண்ணி உங்களை எப்படி நான் எப்படி விட்டுட்டு போகிறது? போயிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே நிறைய கன்ஃபியூட் சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தாச்சு அண்ணே ஜேகே வந்துட்டான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் உங்களை தேடி வரான். அப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க அண்ணா அப்படி சொல்லிட்டு கை காமிக்கிறீங்க. அப்போது தேவங்க வந்துட்டு அண்ணா அண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேண்ணா, என்னாச்சு கன்ஃபியூட்டாக இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே உங்களை சேவ் பண்ண பாடி கார்டு அங்கே நிற்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அங்கே அக்காவை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் அங்கேயே நின்றுட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே இருந்த ஆப்போசிட்டில் இருந்த பாடி கார்டு அப்படியே உங்களை பிடிச்சி நிற்க வச்சு உங்கள் கழுத்துக்கிட்ட கத்தி வச்சுருக்காங்க. அப்போ ஜேகே என்ன பண்ணுற? அப்போது நான் சொல்கிறது கேளு. சரி நான் என்ன சொல்லணும்? ப்ளீஸ் என் ஒய்ஃபை விட்டுரு. அப்போ அந்த கண்ணி கீழே போடு. ஓகே நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போட்டுடுறான். ப்ளீஸ் அவ்வளோ விட்டுரு. என்னடா உன் பொண்டாட்டியை பிடிச்சோன்னே உன் பம்முற? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன் பொண்டாட்டியை தூக்கிடலாம் போலையே. ப்ளீஸ் அவ்வளோ விட்டுரு. இவ்வளோ வச்சு தாண்டா நான் காய் நகர்த்தணும். ப்ளீஸ் அவ்வளோ விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அவ்வளோ விட்டுரு. ஜேகே இப்போது உங்களுக்காக கெஞ்சிட்ருக்கான். அவன் அப்படி கெஞ்சுற ஆளே கிடையாது. நீங்கள் அப்படியே ஜேகேவை டிஆர்ஏஸோடு பார்க்குறீங்க. அப்போது அங்கே ஒரு சவுண்ட் கேட்குது, கன்ஷூட் சவுண்ட். அந்த பாடி கார்டோட நெத்தியிலே படுது. அவன் அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறான். நீங்கள் அந்த ஷாக்லேயே அப்படியே இருக்கீங்க, ஃப்ரீஸ் ஆகி. அப்போது என்ன மச்சான் என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஜேகே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சுகாயாங் நீங்கள் எப்போ வந்தீங்க? என் பொண்டாட்டி எனக்கு கால் பண்ணா. அவ்வளவே ஷூட் பண்ணியிருக்கானுங்க, நான் பார்த்துட்டு பொத்திட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜேகே கொங்க ஞாபகம் வருது. ஓடி வந்து, ஓ வயன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? வயன் ஜேகே அண்ணி ஹாஸ்பிட்டல். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க.
அப்போ ஃபுல்லாக நீங்கள் பயங்கர ஷாக்கிங்காக ஃப்ரீஸாக தான் இருக்கீங்க. ஜேகேவோட ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி தான் இருக்கீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்திகிட்டே வரான். இப்போ சுகா தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறீங்க. அங்கே டயாங் அப்புறம் பாடி கார்டு, ஒரே ஒரு பாடி கார்டு மட்டும் இருக்கார். அப்போ டயாங், அன்றைக்கி ஒன்றும் இல்லைடா, நல்ல வேலைக்கு நம்ம கரெக்டாக வந்துட்டோம், அப்படி இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு மாதிரி அழுகையே ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ ஜேகே தான் வயன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே அதை பிக் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கான். அந்த சைடும் சைலண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி அவன் பேசுகிறான். ச்சே, உன் அக்காவை எப்படியோ காப்பாற்றிட்ட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மின் ஏன்னா என்னடா பண்ண? இல்லை, அவன் இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தான். பேசாமல் அவனை டேய் உன்னை சாப்பிட்டுச்சிருவன்டா மின் மேலே கை வச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். இப்போ டேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மின் உள்ளே ஓடி வரான். ஜேகே அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா மின் யாருன்னா சுகாவோட பையன்டா. அப்போ தான் ஜேகேக்கு அப்படியே பெரும் மூச்சு வருது. என்ன ஜேகே, சும்மா ஜூ காமிச்சேன் ஜேகே, ஜூ காமிச்சேன். இப்போ மட்டும் நீ நான் சொல்கிறதுக்கு நீ தனியாக வரலன்னா ஒட்டு மொத்த ஃபேமிலியும் நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜேகே கோவத்தில் கட் பண்ணிவிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறான். இப்போது மின் சுகா கிட்டேருந்து அப்படியே இறங்கி உங்ககிட்ட வரான். மின், அத்தை அம்மாவுக்கு என்ன ஆச்சு அத்தை? அம்மா வரமாட்டாங்களா? மென், அப்படிலாம் இல்லை, நீ வா அத்தைக்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மின்னை தூக்கி உங்கள் லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு சிஎஸ்க்கு ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ ஓகே தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் அவரோட ரூமில் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. சுகா தான் சிஎஸ்ஆர் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் சுகா தான் பார்க்குறீங்க. சுகா நீ எப்போ வந்த? உனக்கு ஒன்றும் ஆகலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். என் மேலே தான் தப்பு, சாரிடி, உன்னை விட்டுட்டு நான் அங்கே போயிருக்கவே கூடாது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மின் அப்படியே வரான். நீங்கள் மின்னை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. இப்போ ஜேகே தான், நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நீங்கள் சுவிட்சர்லாந்து போயிடுங்க. சுகாயாங், நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஜேகேவை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஷாக்காக. நீங்கள் போயிட்டு ஜேகே நானுமா? நீயும் தான், போயிட்டு வா. இல்லை ஜேகே, நான் போக மாட்டேன் ஜேகே, நீ இல்லாமல் நான் எப்படி ஜேகே போகிறது? போவாயன்? இல்லை ஜேகே, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஓகேவா? நான் உங்கள்கிட்ட தான் எப்பயுமே இருப்பேன், சரியா? ஜேகே ஃபயன், நான் சொல்கிறது கேளு, நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அது போவயன், போ, இப்போவே கிளம்புங்க, நான் ஃப்ளைட் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஜேகே? என்னடி? மிஸ் யூ. நானும் மிஸ் யூ. நீ போயிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே டிஆர் ஐஸோட பார்த்துட்டு, ஓகே ஆர்விஎஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன்டா. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த வீடியோ போட்டு, இன்னும் ஒரு பாட்டு தான்டா இருக்குது, அதோட இதை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்மினுக்கு ஒரு எஃப்எஃப் இருக்குடா, அப்கமிங் எஃப்எஃப்,
அது இவ்வளோ நாள் ஜிம்மை நான் காமெடி பீஸாக போட்டிருப்பேன். பட் இனிமேலேருந்து ஜிம்மின்னு கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி போடுறேன். ஓகேடா, பாய், லவ் யூ. சாப்பிட்டு தூங்குங்கடா.